நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான திருவிழாக்கள், அந்த கூட்டங்கள், ஸோ அந்த மாதிரி வந்து கூட்டங்கள்லாம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம எடுத்து கொடுப்போம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை இணைகள் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இணைகளும் பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. கொஷின் நம்பர் 1 தான். சரிங்களா? ஒரே ஒரு கொஷின் தான், பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 27வது தேசிய இளைஞர் திருவிழா நடைபெற்ற இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 27வது தேசிய இளைஞர் திருவிழா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசிக், மகாராஷ்டிராவில் வந்து நடந்துச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12, 2024. சரிங்களா? அடுத்து போய் பாருங்கள். ஸோ ஏப்ரல் 2024 நிலவரப்படி அதிக எண்ணிக்கையிலான பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்திய அளவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் வந்து இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது. செகண்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். புவிசார் குறியீட்டு பட்டியலில் அதிக புவிசார் குறியீடு பெற்று முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். செகண்ட் ப்ளேஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. அடுத்து பாருங்கள், கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் 2024 நடைபெற்ற இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோக்லா கடற்கரை டையூ. சரிங்களா? கோக்லா கடற்கரை டையூ. அடுத்து பாருங்கள், பயோ ஆசிய மன்றம் 2024 கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பயோ ஆசிய மன்றம் 2024 கூட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே நடந்துச்சுன்னா ஹைதராபாத்தில் வந்து நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரம் என அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாஞ்சி, மத்திய பிரதேசம். சூரிய சக்தி நகரம். ஸோ இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஞ்சி, மத்திய பிரதேசம். அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்கு திருவிழா நடைபெற்ற இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் முதல் கலங்கரை விளக்கு திருவிழா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கோவாவில் தான் வந்து நடந்துச்சு. சரிங்களா? இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்கு திருவிழா வந்து கோவாவில் வந்து நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த 6 பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஷாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.